நிச்சயமாக நிறைய நாட்கள் நான் அழுதுருக்கேன். தட் இஸ் லைக் see everyone goes through that emotion when you're not when something is not happening. அந்த விஷயங்கள் ஏன்னா இப்போ நான் வெளியில் அதை ரொம்ப காமிச்சேன்னா எங்கள் அம்மா பயங்கர அப்செட் ஆகிடுவாங்க, வீட்டில் அப்செட் ஆகிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் தனிமையில் தான் நான் நிறைய விஷயங்கள் என்னோடய எமோஷன்ஸை நான் கொட்டியிருக்கேன். பிகாஸ் ஐ நோ அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அம்மா அப்பாவாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் ஐ டோன்ட் ஒன்று என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் ஐ ஷேர். அதர்வைஸ் ஐம் வெரி வெரி பர்சனல். ஐம் வெரி பர்சனல் பர்சன். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பி நிறைய விஷயங்கள் என்கிட்ட உண்மையாக சொல்லுவானுங்க. ஏன்னா நான் வெளியில் அங்கே என்கிட்டேருந்து இங்கேருந்து பக்கம் போகாதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப். ஸோ ஐ யூஸ் டு லாட் ஆஃப் டைம் when things didn't work out அண்ட் நம்ம ரொம்ப க்ளோஸ் பீப்புள் சில பேர் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்லும் போது why don't you quit and do something, things are not working out. அதுதான் தெரிஞ்சிருச்சுல்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னு திருப்பி எதுக்கு அதில் போய் பண்ணுறாப்புல, அவர் வேறு எதாவது பண்ண சொல்லுங்கள், எதாவது பிஸ்னஸ் பண்ண சொல்லுங்கள், எதாவது பண்ண சொல்லுங்கள். அது அவருக்கு அது இல்லை போல் இருக்கு. அப்புறம் ஏன் இப்படிலாம் அது சிஸ்டல் அது என் காதுக்கும் கேட்டிருக்கு நிறைய விஷயங்கள். ஸோ அதை வேறு அம்மா வந்து எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷி won't tell, பட் ஐ யூஸ் டு நோ வாட் தேவ் ஸ்போக்கன். ஸோ அப்போல்லாம் நான் ரூமில் சாத்திட்டு பயங்கரமாக அழுது உண்டு. பட் அந்த அழுகையும் அந்த வலியும் ஐ புட் இட் இன் மை ஒர்க். ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட். அப்போ தான் அந்த ஒரு வெறி இருந்துச்சு. ஸோ எப்போதுமே எனக்கு வந்து உன்னால் முடியாது, நீ லாய்க்கு இல்லை, உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற போது எனக்கு என்னமோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஒன்று ஃபார்ம் ஆகும், அதை அடித்து காட்டணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அது எனக்கு இருக்குது. சில விஷயங்கள் சில பேர் ஏதாவது சொல்லும் போது ஐ வில் டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி, பட் தட் இஸ் மை புஷ். ஸோ எனக்கு இது வேணும், சொல்லுங்கள் பரவாயில்லன்னு வேணான்னு. பிகாஸ் தட் இஸ் த மெயின் திங் விச் ஆக்சுவலி புஷஸ் மீ. அது ஐ ஒன்ட் கெட் டிஜெக்டட், பட் அந்த ஒரு வெறி இருக்குல்ல, அது எல்லாருக்குமே இருக்கணும். அப்போ தான் யூ கேன் அச்சீவ் சம்திங். ஸோ இது வந்து ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ். ஸோ அவங்க அன்னைக்கு அதை சொன்னதுனால என்னமோ தெரியல, இட் புஷ்ட் மீ ரியலி ஹார்ட் அண்ட் ஐ செட் ஒன் டே ஐ வில் கம் ஷோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல் அப்படின்ட்டு. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க என்னன்னு கூட தெரியாது. அவங்க இப்போ வந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஐயோ எனக்கு அப்போவே தெரியும் ரேஞ்சுக்கு பேசுவாங்க. பட் தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். ஸோ நம்ம வந்து அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னா நம்ம வந்து ஐ எம் ஆஸ் த சேம் ஆஸ் அப்போ இருக்கிற வரைக்கும் இப்போயும் அவங்கள அப்படி தான் பார்க்குறது உண்டு. சொல்கிறேன் சமுதாயம் அப்படி தான். ஸோ பட் ஆனால் இந்த சின்ன விஷயங்கள் வந்து இட் ஷுட் புஷ் யூ, யூ ஷுட் புஷ் யுவர் செல்ஃப். அதில் டிஜெக்ட் ஆகக்கூடாது. ஸோ நான் நிறைய தாட்டி அழுதுருக்கேன். அந்த அழுகைகள்லாம் வந்து என்னோட கோவமாக தான் மாறி இருக்கு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் மை. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது, when I was 17 and a half I think I just came into the industry. ஓகே, ஸோ லாயலாவில் சேர்த்தாங்க. ஸோ லாயலாவில் ஃபஸ்ட் இயரே வந்து ஐ ஸ்டார்டட் முறை மாப்பிள்ளை படம் கமிட் ஆகிடுச்சு, ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்பப்போ நான் காலேஜ் விசிட்டர், நான் அப்பப்போ வந்துட்டு போவேன். அங்கே வந்த டைமில் மச்சி என்னடா ஹீரோயின் இப்படிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டே நானே டென்ஷனாக போய் நடிச்சுட்டு வரேன் மொதல் படம். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டோன்னா இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நான் இந்த கிளாஸஸ் போல் கட் பண்ணிட்டேன். நான் போய் ஃபாதர்கிட்ட கேட்டு சார் ஐ ஜஸ்ட் கம் அண்ட் ரைட் தி எக்ஸாம்னு ஸ்பெஷல் பர்மிஷனில் அப்பா சொல்லி எழுதுறதுக்கு மட்டும் கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்காம போச்சுன்னு ரொம்ப வருத்தம். அண்ட் ப்ளஸ் லாயலாக பயங்கர ஸ்ட்ரிக்ட், ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்கூலே ஜாலியாக இருந்துச்சு. லாயலாக வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. லேட்டாக வந்தால் கோ பேக் கெட் அவுட்ன்றவார். அந்த முன்னுங்க அங்கேயே இருக்கும் போது எனக்கு தெரியும். ஆனால் அப்பா என்னென்னா எனக்கு பைக் அப்போ கொடுக்கல. பட் இது ஸ்கூல் டைமில் ஐ டிட், பட் நாட் லேட் நைட் இஸ் அப்பாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அப்பா வீட்டில் இருக்காங்களோ இல்லையோ, நான் அருண் வந்துட்டானா இல்லையான்றதை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஸ்கூல் டைமில் நான் வந்து ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். நான் அப்பயே கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்பா கார் தான் கொடுத்தாங்க. ஸோ என் வண்டியை நிப்பாட்டு ஃப்ரெண்டோட பைக்கில் ஏறி ஐ டு டூ வீலி. அப்போ வந்து எங்கள் எம்சிசி ஸ்கூல் தான் நான் 11th 12th படித்தேன். ஸோ அப்போ வந்து பைக்கில் இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கோம். சிக்னலில் நிப்பாட்டிகிட்டு இருக்கேன், நுங்கம்பாக்கம் வல்லூர்கோட சிக்னலில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அது கரெக்டாக சிக்னல் விட்ட உடனே மாதிரி எதிர்த்தாப்புல அப்பா வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணிட்டு சைடில் தெரியாத மாதிரி ஓட்டேன். அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க நான் தான்ட்டு. யார் பைக் எடுத்துகிட்டு போனேன் இது பான்னு அடிக்கிறாங்க. இல்லைப்பா நான் வந்து சும்மா நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்டு தான் ஓட்டினான், நீ ஓட்டினது நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி சரி வாங்கினாங்க. ஸோ தட் இஸ் தி ஒன்லி சிம்பிள் திங்ஸ் யூஸ் டு டூ. லேட் நைட்ஸு இதெல்லாம் நான் ஒளிஞ்சு ஏறினதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சினிமா வந்துட்டேன். ஆக்சுவலாக பண்ணியிருக்கணும், அதெல்லாம் பண்ணணுன்னு ஆசை, பண்ண முடியாமல் போயிடுச்சு.